கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பாருங்கள், நான் சுவிசேஷம் அறிவிக்கவும் என் மேல இருக்கும்போது நான் சுவிசேஷம் அறிவிக்கவும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. நொறுங்கிட்டு போயிருக்கிற குணமாக்குவதற்கும் என் மேல அந்த அபிஷேகம் இருக்கிறது. பாருங்களேன், எப்படிப்பட்டவங்களுக்கு? சிறைப்பட்டவர்கள், அவர்கள் பிடிபட்டு இருக்கிறார்கள், அவர்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை தரவும் எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்துக்கு என்ன செய்யணும்? அபிஷேகத்துக்கு என்ன செய்யணும்? சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். அவரை நான் என்ன செய்ய? அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் தேவனை தேடுகிறேன், ராக்கால வேலையிலும் விடுவதற்கு முன்பாகவும் ஆண்டவரை நோக்கி தேடுகிறேன், அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். ஆமீன் சொல்லுமா? பாருங்களேன், ஒரு விடுதலை செய்வதற்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்மளை மேற்கொள்கிற பவரோடு மற்ற நபர்களுக்கு முன்பாக பிசாசை துரத்துவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும்போதுதான் நம்ம மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். முதலாவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுமா? இன்னைக்கு நல்லா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரபலமான நான் ஜெபிச்சிட்டேன்னு சொல்லி மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதில் ஒரு மேலோட்டமான ஒரு பெரிய காரியங்கள் இல்லை. அதில் பிசாசானவன் சிலர் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக நம்ம ஜெபிக்கும் போது அந்த பிசாசு என்ன செய்வான்? நம்மளை மேற்கொள்ளக்கூடிய பவர் இல்லாட்டினா அவன் தாக்கிடுவான். முதலாவது நம்ம அந்த ஆவி உள்ளவர்களாக நம்ம அந்த பாத்திரத்தை என்ன செய்யறோம்? அழகாய் சொல்கிறது, என் பாத்திரம் பாருங்க, சங்கீதம் 24 என்ன சொல்ற? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். அப்ப அந்த பாத்திரம் அபிஷேகத்தினால் நிரம்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி நான் சகலத்தை மேற்கொள்ள கூடிய நபராய் மாற முடியும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? மற்றவர்களுக்கு ஜெபிப்பது பெரிய ஒரு கிருபை. ஆனா நம்ம குடும்பங்களிலே நம்ம ஆவிக்குள்ளாக நாம் மாற வேண்டும். அழகாய் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசி பாருங்க. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான நாளிலே கர்த்தர் இடைப்படுகிறதை பார்க்கிறார், அற்புதங்கள் வெளிப்படுகிறதை பார்க்கிறார், வெளிப்பாடு வருகிறதை பார்க்கிறார். கர்த்தருடைய நாளிலே அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே நிரம்பும் போது, நமக்குள்ளே நிரம்பும் போது அந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவருடைய ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களும் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், பலவீனமானவர்களும் சிறைப்பட்டவர்களையும் குருடர்களை பார்வையவும் ஆண்டவர் என்ன செய்தார்? எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அப்ப நம்ம முதலாவது ஜெபிக்கிற நம்ம ஜெபத்துல நம்ம அநேக பிசாசை மேற்கொள்ளத்தக்க விதமான கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், நமக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்.